இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுகவிற்கு நோட்டீஸ் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டு இருக்கிறது. சூரியமூர்த்தி அளித்த மனு தொடர்பாக தற்போது இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வரும் நிலையில் தற்போது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருக்க விஷயங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே அளித்திருந்த புகார்ல அதிமுகனுடைய அந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுத்த தொடர்பாகவும் 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்துதான் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இந்த உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்யக்கூடிய அந்த சிவில் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கூடாது எனவும் அந்த மனுவில் கேட்டிருந்தார். இந்த நிலையில தான் அளித்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருந்தார். அதுல என்ன தெரிவித்திருந்தார் என்றால், அந்த மக்களவை தேர்தல் நெருங்குவதனால அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் தான் அளித்த அந்த மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து வழக்கை 25ஆம் தேதி ஒத்திவைத்த நீதிபதி அன்று விசாரிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த சூரியமூர்த்தி அளித்த புகாருக்கு பதிலளிக்கும்படி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில எடப்பாடி பழனிசாமி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸ்ல இந்த சூரியமூர்த்தியோட புகாரை குறிப்பிட்டு அது குறித்து தங்களுடைய கருத்து என்ன, தங்களுடைய பதில் என்ன என்ற கேள்வியை முன்வைத்து அதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அளிக்கப்பட்டிருக்க நோட்டீஸ் தொடர்பான விஷயங்களை சொன்னீங்க ரமேஷ்குமார். தற்போது சூரியமூர்த்தி வழக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? அவர் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே பல வழக்குகள் ஏற்கனவே இது தொடர்பான தொடர்ந்திருக்குதா அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஏற்கனவே பொதுக்குழு தொடர்பான விவகாரம் தொடர்பாகவும், அதே போல அந்த பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கியது தவறு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அதாவது நீக்கியது தவறு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஒவ்வொரு முறையும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்ததை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளையும் அவர் தொடர்ந்ததையும் அந்த மனுக்கள் விவரங்களையும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த வழக்குகள் எல்லாம் நிலவி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா என்பது குறித்து பிரதான வழக்கு, சிவில் வழக்கு, அந்த பிரதான வழக்கு மெயின் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு இன்னும் நிலவில் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் முடிவுக்கு வரப்படவில்லை. இடைக்கால உத்தரவுகள் தான் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிரதான வழக்குகள் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த இரட்டை இலை சின்னத்தை அவருக்கு ஒதுக்கக்கூடாது என்ற ரீதியில அந்த புகார்களெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறதாக அந்த சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த மனுக்கள் எல்லாம் மீதுதான் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்தவில்லை, எந்த பதிலும் தெரிவிக்கலை என்ற காரணத்துக்காக தான் அவர் ஹைகோர்ட்ல அவர் அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த சூரியமூர்த்தி புகார் குறித்து உரிய பதில் அளிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.